கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் அருகே சாமித்தோப்பு ஐயா வைகுண்ட சுவாமி தலைமைப்பதியில் ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த கொடியேற்று விழாவில் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் அடுத்த காவந்தண்டலம் கிராமத்தில் அருள்மிகு கற்பக விநாயகர் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டம் வடகரை பகுதியில் செயல்பட்டு வரும் மகாராஷ்டிரா வங்கியில் பணிபுரிந்து வந்த ஜெயக்குமார் அடமானம் வைக்கப்பட்ட 17 நபர்களின் நகைகளை போலியாக தயார் செய்து வைத்துவிட்டு நகைகளை திருப்பூரில் உள்ள நண்பரான கார்த்தியிடம் கொடுத்து அவர் பணிபுரியும் டிஎஸ்பி வங்கியில் அடமானம் வைத்து முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளார். இந்த நிலையில் கேரளா போலீசார் ஜெயக்குமார் மற்றும் கார்த்தியை கைது செய்து திருப்பூர் புஷ்பா தியேட்டர் பகுதியில் உள்ள டிபிஎஸ் வங்கியில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் மட்டும் 3 மணி நேரம் தொடர் மின்வெட்டால் கர்ப்பிணி தாய்மார்கள், குழந்தைகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இதனால் குழந்தைகள் உயிருக்கு ஆபத்தான சூழல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கர்ப்பிணி பெண் தாய்மார்கள் குற்றம் சாட்டு வைத்துள்ளனர். நாமக்கல் தும்மங்குறிச்சி கிராமம் உத்தமபாளையம் நாடார் தெருவில் உள்ள அருள்மிகு சக்தி விநாயகர் முத்துமாரியம்மன், ஸ்ரீ பத்ரகாளியம்மன், ஸ்ரீ கருப்பனார் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா மிக விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் அருகே உள்ள வாழப்பாடி ஒன்றிய செயலாளர் மெடிக்கல் ராஜாவின் மகள் திருமணத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு மணமக்களுக்கு தாலியை எடுத்துக் கொடுத்து திருமணத்தை நடத்தி வைத்தார். இதன் பின்னர் மணமக்களை வாழ்த்தினார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே விருதம்பட்டு காவல்துறையினர் இரவு வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த காரை காவல்துறையினர் நிறுத்த முயற்சித்த போது காரை இயக்கி வந்த நபர்கள் போலீசாரை கண்டவுடன் காரை வேகமாக இயக்கியுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக சுவற்றின் மீது மோதி விபத்து ஏற்பட்டு காரில் வந்த நபர்கள் காரை அங்கேயே விட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து திருட்டில் ஈடுபட்டவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கர்நாடகா அணைகளில் இருந்து உபரி நீர் திறக்கப்பட்டதால் ஒகேனக்கலில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதன் காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்கவும் பரிசல் இயக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடையானது நீட்டித்து வந்த நிலையில் தற்பொழுது தண்ணீர் வரத்து குறைந்து வருவதால் மாவட்ட நிர்வாகம் 1 மாதத்திற்கு பிறகு குளிக்க அனுமதி வழங்கியுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி அருகே கருக்கலைப்பில் ஈடுபட்ட பெண்ணை மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர் சாந்தி அதிரடியாக கைது செய்துள்ளார். மேலும் சித்ராதேவியை கைது செய்த போலீசார் மேலும் இதில் தொடர்புடையவர்கள் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நாகுடியில் திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் 2026 வரும் சட்டமன்ற தேர்தலில் 234க்கு 200 தொகுதியில் வென்று இலக்கை அடைவோம் என அறந்தாங்கியில் திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்டத்தில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேசியுள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.